ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு 10 பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ சாட்டர்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனுச்சு. ஸோ நெறைய வால்யூம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அன்னைக்கு பெரிய லெவல்ல வந்து மூவ்மெண்ட் இல்ல. ஸோ ஆனா இன்ட்ராடேல வந்து அன்னைக்கு செல்லிங்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தாலும், பெரிய லெவல்ல வந்து ஆனா மூவ்மெண்ட் இல்ல. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து என்னதான் மேல அப் சைட் நல்லா போயிருந்தாலும், நிஃப்டி ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி, ஃபார்மாஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்புறம் ரிலையன்ஸ் வந்து அன்னைக்கு க்ரூசல் தான் கொஞ்சம் நல்லாவே செல் ஆயிருந்தது. ஸோ அதனால மார்க்கெட்டால வந்து பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் வந்து குடுக்க முடியல. ஸோ ஐடில வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் தான் வந்து நல்ல ஃபால் 2% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. எஃப்எம்சிஜில வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஒரு 3 4% வரைக்குமே ஃபால் ஆயிருந்தது. ஸோ அதனால மார்க்கெட்டால வந்து அந்த லெவல வந்து தக்க வைக்க முடியல. ஸோ இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு லெவல்ல இருக்கு. அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 21,840 வந்து பிரேக் பண்ணணும். 820 டூ 840 வந்து பிரேக் பண்ணணும். கீழ வந்து 21,450 வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா இப்போதைக்கு மார்க்கெட்ல போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 லெவல் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் எடுத்தாலும், ஒரு நல்ல செல்லிங்கோ இல்ல நல்ல ஹையோ போறதுக்கு ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ எய்தர் 2ல எத பிரேக் பண்ணாலுமே நல்ல மூவ்மெண்ட் குடுக்கும். ஸோ நிஃப்டி இப்போதைக்கு வந்து டவ் ஜோன், நாஸ்டாக் வந்து ஓப்பனிங்ல வந்து நல்ல ஒரு பையிங்ல இருந்தாலும், இப்போ கொஞ்சம் செல் ஆயி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஓப்பனிங்ல வந்து செம்ம ஹைல இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கீழ இறங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். டவ் ஜோன்ஸும், நாஸ்டாக்ஸும். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப் ஆர் அதாவது ஒரு எப்படி சொல்றது? அ கேப் அப் ஆன் பாசிட்டிவ் சைட்ல ஒரு 50 பாயிண்ட் அந்த மாரி இருக்கலாம். இல்ல கேப் டவுன் ஒரு 50 பாயிண்ட் அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, 21,450 தான் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு 450 பாயிண்ட் வரைக்கும் செல் ஆகும். மேல ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஆ 21,570 வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். அத 570 ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். சாரி 590 ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 21,700 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். இது வந்து நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அன்னைக்கு ஒரு ரெக்கவரி ராலி தான். மார்னிங் வந்து கொஞ்சம் செல் ஆனாலும், ஆஃப்டர்நூனுக்கு மேல நல்ல ரெக்கவரி குடுத்தது. பட் என்னதான் ரெக்கவரி குடுத்தாலும், அந்த 46,300 அதால பிரேக் பண்ணவே முடியல. ஸோ நானும் அத வந்து இதோட ஒரு 3 இன்ட்ரா டேவா வந்து அந்த 46,300 பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தான் ஆயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து 46,050ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆயி ஒரு 200 பாயிண்ட், ஒரு 250 பாயிண்ட் கேப் அப் ஆச்சு அப்டின்னா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் கெடைக்கும். ஸோ அத பிரேக் பண்ண தான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஒரு 3, 4 நாளா. அதால வந்து அந்த லெவல வந்து பிரேக் பண்ணவே முடியல. ஸோ இப்போதைக்கு இருக்கிறதுல ரெசிஸ்டன்ட் 46,300 அது ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. ஸோ அத பிரேக் பண்ணுச்சுன்னா 47,300 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பாயிண்ட் வரைக்குமே அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு பேங்க் நிஃப்டில. கீழ சப்போர்ட் லெவல் அப்டிங்கிறது பார்த்தீங்க அப்டின்னா, 45,400 வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 44,700. இது வந்து பேங்க் நிஃப்டி. ஐடி. ஸோ ஐடி வந்து அந்த ட்ரெண்ட் லைன் அவனால இன்னும் பிரேக்கே பண்ணலங்க. அந்த ட்ரெண்ட் லைன்ல வச்சு க்ளோசிங் வச்சு திரும்ப கீழ தான் இறக்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கும் வந்து இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் கீழயே இறங்குது. இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணணும். 37,250 பிரேக் பண்ணுச்சுனா தான் ஐடில அடுத்த அப்சைட் மூவ் கிடைக்கும். ஸோ அதுவரைக்கும் அந்த சைட்வேஸ்லயே அந்த ட்ரெண்ட் லைன்லயே தான் போயிட்டு இருக்காப்ல. ஸோ பார்ப்போம் ஏதாவது கிளியர் பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு செல்லான ரிலையன்ஸ பார்த்தரலாம். ஸோ ரிலையன்ஸும் வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லயே தான். ஐடி எந்த மாரி ட்ரெண்ட் லைன்லயே போட்டிருக்கோ, அதே மாரி ஒண்ணும் ட்ரெண்ட் லைன்லயே தான் போயிட்டுருக்கான். எந்த சைடும் கிளியர் பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிடைக்கல. 27,750 பிரேக் பண்ணா தான் ரிலையன்ஸ்ல வந்து ஒரு அப்சைட் மூவ் வந்து கிடைக்கும். ஸோ கீழ சப்போர்ட் லெவல் வந்து 2,620 தான் வந்து 18, 20 தான் வந்து சப்போர்ட் லெவலா இருக்கு. ஸோ இது ஃபால் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா நல்லா ஃபால் ஆகும். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு எதுவும் கேப் டவுன் ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ. HDFC ஒரு 2, 3 நாள் நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன பிரீத்திங். ஸோ பெரிய லெவல்ல பிரீத்திங் இல்ல. ஒரு குட்டியா ஒரு பிரீத்திங் தான். ஏன்னா, இந்த லோக்கு கீழ போகாம அந்த 1462ன்றதுல சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இன்கேஸ் இத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, 1378 வரைக்குமே வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து உள்ள சப்போர்ட் லெவலா இருக்கும். ரெசிஸ்டன்ட் வந்து 1524. ரூ. 1500 மேல போது அப்டின்னா, பையிங் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் வந்து லாங் டெர்ம் தான் போப்போறேன். ரிஸ்க் எடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் கீழ போனாலும் பரவால்ல. நான் ஆவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்டின்றவங்க, இப்போ இருக்கிற கரண்ட் பிரைஸ்ல கூட நீங்க பை பண்ணலாம். ஸோ நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சு அந்த
460 கிட்ட கூட நீங்க பை பண்ணலாம். ஸோ அதுலருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்டின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.